செய்தி கதம்பம். இன்றைய செய்தி கதம்பத்தில் பருவகால நோய்கள் மற்றும் அதனை தடுக்கும் வழிமுறைகள் குறித்து பணியாளர் சேமநல காப்பீட்டு நிறுவனத்தின் சார்பில் சென்னையில் செயல்படும் மருத்துவக் கல்லூரியின் துணை பேராசிரியர் டாக்டர் அபர்ணா தேவியுடன் எமது செய்தி ஆசிரியர் ஜாய் கலந்துரையாடும் நிகழ்ச்சியின் 2ஆம் பகுதி மற்றும் மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் ஆகியவை இடம்பெறுகின்றன. மழைக்காலங்களில் ஏற்படும் நோய்கள், அதை தடுக்கும் வழிமுறைகள், உட்கொள்ள வேண்டிய உணவு வகைகள் குறித்து பணியாளர் சேமநல காப்பீட்டு நிறுவனத்தின் சார்பில் சென்னையில் செயல்படும் மருத்துவக் கல்லூரியின் துணை பேராசிரியர் டாக்டர் அபர்ணா தேவியுடன் எமது செய்தி ஆசிரியர் ஜாய் கலந்துரையாடுகிறார். 4 வகை டெங்குன்னு சொன்னீங்க. ஒரு தலைவலி வந்ததுன்னா இது எல்லாமே மினிமம் ஸ்டார்ட் பண்ணுறது ஒரு ஃபீவர் மாதிரி தான் ஸ்டார்ட் ஆகுது. ஃபீவர் எப்படி கண்டுபிடிக்கிறது? ஏன்னா மலேரியாவுக்குமே ஹை ஃபீவர் போகிறது உண்டு. இதுக்கும் டெங்குக்கும் ஏதாவது வித்தியாசம் இருக்கா, இல்லை ரெண்டுமே ஒரே மாதிரி அறிகுறிகளா? இந்த டெங்கு காய்ச்சலில் ஃப்ராண்டல் ஹெட்டேக்குன்னு சொல்லுவாங்க. கடுமையான காய்ச்சல், முன் தலையில் ப்ளஸ் ரெட்ரோ ஆர்பிட்டல் பெயின், கண்ணுக்கு பின்னாடி வலி அதிகமாக இருக்கும். ப்ளஸ் சம்டைம்ஸ் சோர் த்ரோட், அது சில அறிகுறிகளுக்கும். ஜாயிண்ட் பெயின்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும். மலேரியா காய்ச்சலில் 2 அல்லது 3 நாட்களுக்கு ஒரு வாட்டி ஃபீவர் வரும். அந்த மாதிரி ரிப்பீட்டடாக ஒரே நேரத்தில் ஃபீவர் வந்துகிட்டே இருக்கும். கடுமையான காய்ச்சல் வித் சில்ஸ் அண்ட் ரைகர், ஃபீவர் விடும்போது வேர்த்து கொட்டுற மாதிரிலாம் இருக்கும். அதுதான் மலேரியாக்கான அறிகுறி. ஃபீவர் வித் நெக் பெயின் இருக்க சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி வரும்போது தான் அது மலேரியா அறிகுறி. டெங்கு பற்றி மேலும் சொல்ல போகணுன்னா, டெங்கு ஃபீவர் வந்துட்டு 3வது நாள் 4வது நாள் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். ஏன்னா அப்போ தான் அந்த காம்ப்ளிகேஷன்ஸ் வர நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த டைம் பீரியடில் டெங்கு வைரஸ் ஆனது எலும்பு மஜ்ஜையை அஃபெக்ட் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, வெள்ளை அணுக்கள் தட்டை அணுக்களை அஃபெக்ட் பண்ணும். அதனால அவங்களோட தட்டை அணுக்கள் நார்மலாக அது 2 to 6 lakhs இருக்கும். அது சடனாக படிப்படியாக குறைய ஆரம்பிச்சிடும். ஃப்ரம் 2 lakhs இட் கேன் கோ அப் டு 10,000 ஆல்சோ. நாங்கள் அது 10,000 வரைக்கும் கூட பார்த்துருக்கோம். அது மட்டும் இல்லாமல் ரத்த நாளங்களையும் இந்த டெங்கு வைரஸ் அஃபெக்ட் பண்ணும். இந்த மாதிரி ரத்த நாளங்களை அஃபெக்ட் பண்ணும்போது பிளட் லீக்கேஜ் ஆக சான்ஸ் இருக்குது. ஸோ இதனால் பிபி குறைய வாய்ப்பு உள்ளது. எல்லா ஆர்கன்ஸ், இந்த மாதிரி மண்ணீரல், கல்லீரல், இதெல்லாம் செயலிழக்க சான்ஸ் நிறைய இருக்குது. இந்த மாதிரி வரும்போது இது பேர் டெங்கு ஹெமரேஜிக் சிண்ட்ரோம் ஆர் டெங்கு ஷாக் சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த குறிப்பிட்ட நபர்கள் நம்ம ஏர்லியராக ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு அவங்கள மருத்துவமனையில் அட்மிட் பண்ணி வைத்தியம் பார்த்துட்டா பெரும் பாதிப்பை தவிர்க்கலாம். டெங்கு காய்ச்சலுக்கு பொதுவாக இந்த ஆன்டிபயோட்டிக்ஸ் நிறையா கொடுக்குறாங்க. இப்போ ஆன்டிபயோட்டிக்ஸ் கொடுக்கும்போது அதுக்கு ஈக்குவலாக நம்ம சாப்பாடும் கொடுக்க வேண்டியிருக்கு இல்லையா? காய்ச்சல் வந்தாலே முக்கால்வாசி நாக்கு கசந்து போகிறது, சாப்பாடு மேலே ஒரு பிரியம் இல்லாமல் இருக்கும். அந்த நேரத்தில் என்ன பண்ணுறது? டெங்கு வைரஸ் மூலமாக வர்றதுனால ஆன்டிபயோட்டிக் பெருசாக ஹெல்ப் பண்ணாது மேடம். இதில் ஆன்டிபயோட்டிக் நம்ம யூஸ் பண்ணணும்னு அவசியமே இல்லை. டெங்கு வைரஸ்க்கான முதல் ட்ரீட்மெண்ட் எப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, மோஸ்ட்டாக அது 2 to 7 days மட்டும்தான் இருக்கும். அதனால் அந்த டெப்பிட் ஸ்பாஞ்சிங், இந்த டெம்பரேச்சரை மட்டும் நம்ம குறைச்சி வச்சுக்கணும். சிம்டமேட்டிக் மேனேஜ்மெண்ட், டெம்பரேச்சரை முடிஞ்ச வரைக்கும் கட்டுப்பாட்டில் வச்சுக்கொள்ளணும். பேராசிட்டமால் 500 mg இல்லை 650 mg இருக்குது. 6 மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி பேஷண்ட்ஸ் பேராசிட்டமால் மாத்திரை போட்டுக்கலாம். டெம்பரேச்சரை கண்ட்ரோலில் வச்சுக்கிட்டாலே போதும், இது நம்ம க்ராஸ் பண்ணிக்கலாம். ஆன்டிபயோட்டிக் போடணும்னு அவசியமே இல்லை. ஏன்னா இது வைரஸ் கிருமினால வர்றதுனால. நம்ம எப்போ மருத்துவமனை அட்மிட் பண்ணி பார்க்கணுன்னா, பேஷண்ட்ஸ் அதிக வாந்தி, அதிக கொமட்டல் இருக்கிறவங்க, உணவு நாட் ஈவன் நீர் ஆகாரம் கூட சாப்பிட முடியாதவங்க இருப்பாங்க. அவங்களாம் அட்மிஷன் பண்ணி ஐவி ஃப்ளூயிட்ஸ் மூலமாக உடலில் நீரை சரிப்படுத்தணும். டெங்குவில் இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்ச பிறகு என்ன மாதிரியான சாப்பாடு அவங்களுக்கு செட் ஆகும்? இவங்களுக்கு பிளான் டயட் சொல்லுவாங்க. ரொம்ப ஸ்பைஸ் இல்லாமல், மசாலா இல்லாமல் பிளான் டயட் கொடுக்கறது நல்லது. மோஸ்ட்டாக கஞ்சியில் தண்ணி ஆகாரம் நிறையா இருக்கிறதுனால அந்த மாதிரி கொடுத்துக்கலாம். ஜூஸ் 3 to 4 liters அளவுக்கு தண்ணி கொடுக்கறது ரொம்ப முக்கியம். சிறுநீர் அளவும் நம்ம செக் பண்ணிக்கணும். சிறுநீர் அளவு குறைவாக போகுதுன்னா அவங்களையும் மருத்துவமனை அணுகணும். மற்றும் ப்ளீடிங் மேனிஃபெஸ்டேஷன்ஸ் லைக் மூக்கிலிருந்து ரத்தம் வர்றது, பல்லு விளக்கும் போது கம் ப்ளீடிங் சொல்லுவாங்க, இல்லை ஆசன வாயிலேருந்து ரத்தம் வருது, இந்த மாதிரி சிம்டம்ஸ் இருக்கிறவங்க கண்டிப்பாக மருத்துவமனையில் அட்மிட் பண்ணி டெய்லி அவங்களுக்கு ஹெமட்டோக்ரிட், பிளேட்டட் கவுண்ட், பிளட் ப்ரெஷர் இதெல்லாம் செக் பண்ணிவிட்டு டெய்லி இல்லை ஆல்டர்னேட் டே ஹெமட்டோக்ரிட், பிளேட்டட் கவுண்ட் பார்த்துட்டு மானிட்டர் பண்ணிட்டு இருப்பாங்க. ப்ளஸ் இவங்களுக்கு ப்ளூரல் எஃப்யூஷன், எக்ஸ்ரே எடுக்கணும், அல்ட்ராசவுண்ட், இந்த மாதிரி சில இன்வெஸ்டிகேஷன்ஸ்லாம் எடுக்க தேவைப்படும் இவங்களுக்குலாம்.
சாப்பாடுன்னு சொல்லும்போது லிக்விடா கொடுக்கலாம் அப்படின்னு சொன்னீங்க. அது வந்து மோர், தயிர் அதுவும் சேருமா? என்ன சில நேரங்கள்ல வந்து ஏதாவது ஜூஸ் குடுக்கறதுக்கு பயப்படுவாங்க. ஃபீவர் அதிகமாயிடுமோ, இல்ல மோர் சாப்பிடணும்னா பயப்படுவாங்க. ஃபீவர் அதிகமாயிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அதெல்லாம் குடுக்கலாமா? முடிஞ்ச வரைக்கும் நீர் ஆகாரங்கள் எவ்வளோ வேணாலும் கொடுத்துக்கலாம். கூலாக கொடுக்காம நார்மல் டெம்பரேச்சர் வர வச்சு கொடுத்துட்டா ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்ப உடம்பு வலி எல்லாம் வருது இல்ல மேம், அதை எப்படி சரி கட்டுறது? பேராசிட்டமால் மாத்திரையே வந்து அவங்களுக்குமே உடம்பு வலி ப்ளஸ் ஃபீவர் காய்ச்சலுக்குமே அது உதவியாக இருக்கும். தேவையில்லாமல் என்எஸ்ஏடிஸ் மாத்திரை, வெளியில் ஓவர் த கவுண்டர் மாத்திரைகள், வலி நிவாரணிகள் போடுவதை தவிர்க்கவும். ஹார்ட் பேஷண்ட்ஸ், ப்ரெக்னென்ட் லேடிஸ், டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் இவங்களுக்கு டெங்கு காய்ச்சல் வந்தாக்கா கண்டிப்பாக மருத்துவமனையில் அட்மிட் பண்ணி பார்க்கறதும் சிறந்தது. சர்க்கரை நோய் உள்ளவங்க இந்த மழை காலத்துல எப்படி அவங்கள பாதுகாத்துக்கிறது? சுகர் பேஷண்ட்ஸ் வந்து மெயினாக வந்து அவங்க சுகர் லெவலில் வந்து கண்ட்ரோலை வச்சுட்டாலே மற்றவங்க மாதிரி நார்மலாக இருக்கலாம். மெயின் அவங்களுக்கு வந்து சுகர் கண்ட்ரோல் இருந்துட்டாலே அவங்களுக்கு எதிர்ப்பு சக்தியோ இல்லை மற்ற வியாதிகளோ வராமல் தடுத்துக்கலாம். பொதுவா இருக்கிறவங்க எப்படி அவங்கள பாதுகாத்துக்கிறது? இப்போ மழை டைம் வருது அப்படின்னா வந்து என்ன மாதிரியான உணவுகளை நம்ம எடுத்துக்கலாம்? டைஃபாய்டு காய்ச்சல்ன்றது ஆண்டுதோறும் எல்லா வயதினரையும் அஃபெக்ட் பண்ணுற காய்ச்சல் ஆகும். இது சால்மனல்லா டைஃபை அப்படின்ற நுண்ணுயிர் கிருமியால் வர்றது. இது வந்து ஃபுட்பார்ன் டிசீஸ், வாட்டர் கண்டாமினேஷன். பழங்கள்லாம் மூடாமல் கடையில் விற்கிறாங்க இல்லையா, அதில் வந்து முச்சுனா ஃபுட் கண்டாமினேஷன் ஆகிறதுனால வருது. அண்ட் பிள்ளைகள் வந்து கை கழுவாமல் சாப்பிட்றதுனாலும் வருது. கை கழுவுறது வந்து சின்ன வயது முதல் அதை என்கரேஜ் பண்ணணும். வெளியிலே போயிட்டு வெளில வந்தாலே வீட்டுக்கு வந்த உடனே கையெலம்ப சொல்லணும். சோப் வாட்டர் வச்சுட்டு கையெலம்ப சொல்லணும். நம்ம பிள்ளைகளுக்கு சொல்லித்தரணும். சின்ன வயது முதலே அதை வந்து அது ஹேபிச்சுவல் ஆக்கணும். அப்போது தான் இந்த மாதிரி இந்த டைஃபாய்டு காய்ச்சல் வராமல் தடுக்க முடியும். டைஃபாய்டு காய்ச்சலுக்கு ஆன்டிபயோட்டிக் தான் மெயின் ட்ரீட்மெண்ட். சீக்கிரமாக ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு இதுவும் கடும் காய்ச்சல் மற்றும் தலைவலி ப்ளஸ் அவங்களுக்கு வயிற்றுப்போக்கு, மலச்சிக்கல் இது போல் அறிகுறிகள் இருந்தாலே நம்ம டைஃபாய்டு காய்ச்சல் சஸ்பெக்ட் பண்ணிவிட்டு மருத்துவர்களை அணுகினால் அவர்கள் ஆன்டிபயோட்டிக் ஆரம்பிப்பார்கள். பணியாளர் சேமநல காப்பீடு கழகத்தின் சார்பில் சென்னை KK நகரில் 1000 படுக்கை வசதி கொண்ட ஒரு பெரிய மருத்துவமனை இருக்கு. அந்த மருத்துவமனையில் வந்து மாதந்தோறும் 21,000 ரூபாய்க்கும் குறைவா சம்பளம் வாங்குறவர்களுக்கு இலவசமாக சிகிச்சை எடுத்துக்கலாம். அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க. ESIC மெடிக்கல் காலேஜ் KK நகர் சென்னையில் இருக்குங்க. அது 1000 பெட்டட் பன்னோக்கு மருத்துவமனையாகும். இதில் எல்லா வகை ஸ்பெஷலிஸ்ட்டுமே இந்த ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க. இதோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, மற்ற ஹாஸ்பிட்டல் விட அரிய வகை நோய்க்கான மாத்திரைகள் கூட இங்கே வர வச்சு கொடுக்கப்படுது. காஷஸ் டிசீஸ், ஸ்பைனஸ் செரிபெரல் அட்ரோஃபி, இந்த மாதிரி ரேர் ஜெனடிக் டிசீஸ்க்குமே இங்கே மாத்திரைகள் இலவசமாக கொடுக்கும். இது தொழிலாளருக்கு மட்டும் இல்லை, அவங்க குடும்பத்துமே இதை வந்து கவர் பண்ணும். இன்னொரு பெனிஃபிட் என்னன்னா, சில பேஷண்ட்ஸ்லாம் மருந்து வாங்க கூட வர முடியாத அளவுக்குலாம் இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து மாத்திரைகள் போஸ்டல் மூலமாக அவங்க வீட்டுக்கே 3 மாசத்துக்கு ஒரு முறை அனுப்பப்படுகிறது. எலிக்காய்ச்சலுக்கு வந்து எப்படி நம்மளை தடுத்துக்கிறது? பசங்க எப்ப பார்த்தாலும் மண்ணில் விளையாடுறது ஒரு தனி மகிழ்ச்சி. அதே மாதிரி பெரியவங்களுமே வந்து எவ்வளவு கேர்ஃபுல்லா இருக்கணும்னு நீங்க சொல்றீங்க? எலிக்காய்ச்சல் நான் சொன்ன மாதிரி இந்த அனிமல், எலி இல்ல நாய் அதோட சிறுநீர் மழை தண்ணீர்ல கலந்துச்சுன்னா அதுல நம்ம பிள்ளைகள் விளையாண்டா அது மூலமா வர சான்ஸ் இருக்கு. ஸோ நம்ம பிள்ளைகளை தேங்கி இருக்க மழை நீர்ல விளையாட அலோவ் பண்ணக்கூடாது. பிளஸ் ட்ரைனேஜ்ல வேலை பண்றவங்க முட்டி வரைக்கும் பூட்ஸ், கை முட்டி வரைக்கும் கிளவுஸ் எல்லாம் போட்டுட்டு வேலை பண்ணணும். அப்போ வந்து எலிக்காய்ச்சல் நோயிலிருந்து தடுக்கலாம். மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, டிமோர் லெஸ்டோவின் பிரதமர் திரு காய் ராலா சனானா கஸ்மாவோ முன்னிலையில் இரு நாடுகளுக்கும் இடையே கலாச்சார பரிமாற்றங்கள், வானொலி ஒலிபரப்பு, விசா விலக்கு ஆகிய துறைகளில் ஒப்பந்தங்கள் கையெழுத்தாயின. உலக சிங்கங்கள் பாதுகாப்பு தினத்தையொட்டி மத்திய சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் சமூக வலைதளத்தில் வெளியிட்டுள்ள செய்தியில், நாட்டில் கடந்த சில ஆண்டுகளில் சிங்கங்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாகவும் அவற்றை பாதுகாக்க உறுதி ஏற்போம் என்றும் தெரிவித்துள்ளார். இந்நாளையொட்டி தகவல் ஒலிபரப்புத்துறை இணை அமைச்சர் டாக்டர் எல் முருகன் வெளியிட்டுள்ள செய்தியில், வனவிலங்குகளை பாதுகாப்பதற்கும் இயற்கையின் சமநிலையை பேணுவதற்கும் நாம் அனைவரும் உறுதிமொழி ஏற்போம் என்று கூறியுள்ளார். மத்திய தொழிலாளர் நல அமைச்சகம் சார்பில் வேலைவாய்ப்பு குறித்த அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளதாக இன்ஸ்டாகிராமில் பகிரப்படும் செய்தி முற்றிலும் உண்மைக்கு மாறானது என்றும், இத்தகைய குறிப்பிட்ட எந்தவொரு விளம்பரத்தையும் அமைச்சகம் வெளியிடவில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் இன்றைய செய்திக் கதம்பம் நிறைவு பெறுகிறது.